சுவாதி நட்சத்திரம். அதை பத்தி நம்மளுடைய குழு உறுப்பினர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததா நம்மளோட பேசுறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த திரு அபி நல்லகுமார் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வாங்க. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். குழுவில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். முதல் இறை வழிபாடு. ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இஞ்சின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகன்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பதற்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே. ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. இதை ஒரு நிமிடம் ஓப்பன் ஆகும். இதை கேக்குதுங்களா? ஐயா கேக்குது கேக்குது, பேசுங்க. ஐயா கேக்குதுங்கய்யா, பேசுங்கய்யா. கேக்குதுங்களா? எனக்கு இந்த மைக் இதாக மாட்டேங்குது, ஆனா இல்ல பேசுது, கேக்குது கேக்குது. நம்ம இப்ப இந்த தலைப்பு என்னங்க, சுவாதி நட்சத்திரத்தை பற்றியதுங்க. சுவாதி நட்சத்திரங்கிறது நம்மளுடைய 7வது வீடில், அதாவது நட்சத்திர வரிசையில் 15வது நட்சத்திரமாகவும் காலபுருஷ தத்துவத்திற்கு 7ஆம் இடத்தில், அதாவது துலாம் வீட்டில் ஒரு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் மிகவும் பிரகாசமானதாகவும் ஒளிபுரிந்திய நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடியது. இதுல பிறந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்பு பேசிய அனைவரும் சுவாதி நட்சத்திரத்தை பற்றி எல்லா கருத்துக்களையும் சொல்லிவிட்டார்கள். இருப்பினும் எனக்கு தெரிந்த அளவுக்குள்ள சிற்றறிவு கேட்டியோட இந்த நட்சத்திரத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களும் தோஷமில்லாத நட்சத்திரங்கள். சுவாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தோஷமில்லாத நட்சத்திரங்கள் சொல்லுவாங்க. இவங்க 4 பாதங்களையும் முழுமையாக பொருந்திய நட்சத்திரங்கள். சுவாதி நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா சூரியன் பகவான் நீசமடைகிறார். ஒளி பொருந்திய ஒரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அது நீசமடைஞ்சு குளிர்ச்சி அடையக்கூடிய நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம். அதே மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 186 டிகிரி 40 கடையிலிருந்து 200 டிகிரி 0 கடைகளுக்குள் அடங்கியுள்ளது. மேலும் இது அனைத்து பாதங்களும் முழுமையாக இந்த 7ஆம் பாவ வீட்டில், அதாவது 3, 7, 11 காம திரிகோண வீடு என்று சொல்வார்கள் காலபுருஷ தத்துவத்திற்கு. அதில் 7ஆம் பாவகத்தில் ராகு பகவானின் நட்சத்திரம் முழுமையாக அமைந்துள்ளதுங்க. இந்த ராகு பகவானின் அதிதேவதை பார்த்தீங்கன்னா வாயு. இதோட தன்மை என்னங்கன்னா அசைவது, அதாவது ஓரிடத்தில் இல்லாமல் அசைந்து கொண்டே இருப்பதுங்க. இதோட ஜாதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா வைசிய ஜாதியை குறிக்கக்கூடியது. கோத்திரம் அங்கீரா கோத்திரத்தை சேர்ந்தது. இதோட குணம் பால் பெண் தன்மையுடையது. குணம் தேவகுணம் உடையதுங்க. இதோட இயற்கை மூலம் நெருப்பு. விலங்கு பார்த்தீங்கன்னா ஆண் எருமை. பறவை தேனீங்க. மரம் மருத மரம். நாடி பிங்களை. இது எல்லாமே இந்த சுவாதி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது. இப்பொழுது சுவாதி நட்சத்திரக்காரங்களில் குணநலங்களை பார்க்குவதால், சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா நல்லதோ கெட்டதோ அவங்க செய்யறத யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை அவ்வளவு சீக்கிரம் எளிதால் மற்றவங்களை கண்டுபிடிக்க முடியாது. மேலும் அவங்க தவறு செய்யணும்னு நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கு சந்தர்ப்பங்கள் அக்கேஷனலா அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, தவறு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. மேலும் சுவாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா தோஷமில்லாத ஒரு நட்சத்திரமாக கருதப்படுகிறது. கடலுக்குள் இருக்க சிப்பி இருக்கு பார்த்தீங்களா, சிப்பிக்குள் முத்து இருப்பது போலதான் சுவாதி. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடம்பு உஷ்ண தேகமாக இருக்கும். எனவே இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்கள்லாம் முத்து அணியலாம். அவங்க முத்துக்கள் கழுத்திலேயோ மோதிரங்களிலேயோ போட்டு அணியும் பொழுது
அவங்களுக்கு உண்டான அந்த விஷ்ணதேக பிரச்சனைகள் தீர்வாகும். முத்து மாலை போட்டுக்கலாம், முத்து மோதிரம். பெண்களாக இருக்கிறாங்கன்னா காதணியில முத்துக்களை சேர்த்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி அவங்க அணியும் போது அவங்க உடல் உஷ்ணம் குளிர்ச்சியாகி அவங்களுக்கு மன அமைதியை தரும். எனவே சுவாதி நட்சத்திரம் மேலும் சுவாதி நட்சத்திரம் உள்ளவர்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை கடல்ல நீராடுவது அவங்க கர்ம வினை பயன்கள்ல இருந்து அவங்களை விடுதலை கிடைக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க வருடத்துக்கு ஒரு முறை சென்று கடலில் நீராட வேண்டும். மேலும் இந்த சுவாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நரசிங்க பெருமாள் அவதரித்த நட்சத்திரம். சில நேரங்கள்ல ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, சில நேரங்கள்ல அளவுக்கு அதிகமா கோவப்படுவாங்க. இந்த நேரத்துல எப்படி இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கோபம் வந்தா பயங்கரமா பிளிர்ற மாதிரி இருக்கும். கர்வத்தோட இருப்பாங்க, கௌரவம் அதிகமா பார்ப்பாங்க. அவங்கள ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அவங்க மாட்டாங்க. ஆனா பட் அவங்கள நம்ம புகழ்ச்சியா பேசணும்னா அவங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்கள மாதிரி ஆளுகளே கிடைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுவாதி நட்சத்திரத்தோட தன்மைகள். சுவாதி நட்சத்திரம்னாலே வாழ் என்று அர்த்தங்க. இவங்களை பார்த்துக்க வேண்டும்னா இவங்களை பாத்தீங்கன்னா கத்தி மாதிரி, நம்ம கையில பயன்படுத்துற கத்தி மாதிரி. அதை வச்சு நல்லதையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம் இல்லைங்களா, ஒரு கத்தியை பயன்படுத்தி. அது மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க, ஆனா எல்லா அறிவும் நாலேஜ் இருக்கும். ஆனா பட் அவங்களுக்கு நம்ம அனுசரணையா போனா நமக்கு வேண்டுங்கிற உதவிகளை செய்வாங்க. இல்லைன்னா நம்மளை உதாசீனப்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரே நிமிஷம்யா. அப்ப மியூட் எடுத்து விட்டு பேசுங்கய்யா நீங்க. அபிநலகுமார் ஐயா, மியூட் எடுத்து விட்டு பேசுங்க. ஐயா மியூட் எடுத்து விட்டு பேசுங்க. நான் பேசுனது எதுவும் கேட்கலைங்களா? இல்ல கேட்டுச்சுங்க, இறைச்சலா இருந்ததுங்க. 2 பேர் மியூட் போடாம இருந்தாங்க, அதனால மியூட் போட்டு விட்டேங்க. நீங்க பேசுனது எல்லாமே கேட்டுச்சு, பேசுங்க. இவங்க பாத்தீங்கன்னா மிகவும் சோம்பேறித்தனமுடையவங்களா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா இவங்களுடைய குணம் எருமையோட குணம்ங்கிறனால இந்த எருமை வாகனத்தை இவங்களுக்கு சிம்பிளா வச்சுக்கிறனால பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப சோம்பேறித்தனமா இருப்பாங்க. ஆனா பட்டு வேலைன்னு ஆரம்பிச்சுட்டாங்கன்னா சுறுசுறுப்பாயிடுவாங்க. அதே மாதிரி சுவாதி நட்சத்திர தந்தையாருக்கு இடம், நிலம், பூர்வீக வீடு எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு பிரயோஜனப்படாம இருக்குங்க. ஏன்னா இந்த நட்சத்திரத்தை சூரியன் நீசமாகிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு சூரியன் 5ஆம் வீட்டுக்குரியவர் ஆகிறனால அவர் இந்த வீட்டுல நீசம் அடைகிறனால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பிறப்பு தள்ளி போகுங்க. அதே மாதிரி முதல் குழந்தையினால இவங்களுக்கு எந்தமோ ஒரு மன வருத்தம் இருந்துட்டே இருக்கும். இதே மாதிரி இவங்க வம்சாவளியில யாராவது குழந்தை பாக்கியமே இல்லாதவங்க யாராவது ஒருத்தங்களாவது இருப்பாங்க. கொஞ்சம் வயசுல இறந்து போனவங்க இருப்பாங்க, குழந்தைய பிரிஞ்சு வாடுறவங்க இருப்பாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, அதே போல அரசு பணியில இருக்கிறவங்க இருப்பாங்க. பாத்தீங்கன்னா தேனி இருக்கு இல்லைங்களா, தேனி தான் இந்த சுவாதின்னு அர்த்தம். சுவாதிக்கு அப்ப கூட்டு குடும்பமா வாழ்ந்தவங்க கூட்டு குடும்பமா இருக்க விருப்பப்படுவாங்க. எப்பயுமே சுவாதி நட்சத்திரக்காரங்க இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா கூட்டம் கசகசன்னு ஏகப்பட்ட கூட்டம் இருந்துட்டே இருக்கும். சுவாதினாலே ராகுவோட நட்சத்திரம் இல்லையா, அப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே சிந்தனைகள் பிரம்மாண்ட சிந்தனைகளா இருப்பாங்க. விதவிதமா ட்ரெஸ் போடணும், விதவிதமா அலங்காரம் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. செருப்பு போடணும், அதிகமா செருப்பு பிரியர்களா கூட இருப்பாங்க. பெண்கள் தங்களை அழகா வைத்துக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. இவங்க பிறந்த உடனே ராகு திசை வர்றதுனால அவங்க பிறந்த உடனே குடும்பம் ஒரு படாதபாடு கஷ்டப்பட்டுதான் மேல் படிக்கு வருங்க, முன்னேற்றத்துக்கு வரும். அதே மாதிரி தாத்தா பாட்டிகள் உறவுகள் எல்லாமே இவங்க இளமையிலேயே இழக்க நேரிடும். இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வளர்ச்சிகள் இருக்கும். ஊர் விட்டு ஊர் மாறி இடம் மாறி பிழைப்புகளை தேடி போவாங்க.
அதே மாதிரி இவங்களுக்கு எந்த நேரமும் ஒரு பிரம்மாண்டமான பேராசை இருக்குங்களா? இப்படிதான் ஒரு ஸ்டேட்டஸ்ல இப்படிதான் இருக்கணும். மத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் அதிக பிளான் போட்டுட்டே இருப்பாங்க எந்த இதுலயுமே. இவங்களுடைய தந்தையாரோட வாழ்க்கை வந்து போராட்டமா தாங்க இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு சித்தப்பா, மூத்த சகோதரி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையிலயும் நிம்மதி இருக்காது. ஒரு போராட்ட வாழ்க்கையா இருக்கும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குலதெய்வம் கண்டுபிடிக்கிறது ஒரு குழப்பமாக இருக்கும். குலதெய்வத்துக்கு போக முடியாதுங்கிற மாரி எண்ணங்கள், அந்த மாரி இதெல்லாம் இவங்களுக்கு அடிக்கடி நேரிடுங்க. அதே மாரி எப்பவும் குழந்தைகள நெனச்சு இவங்க ஃபீல் பண்ணிட்டு, அவங்கள குழந்தைகளோட வளர்ச்சிய பத்தி நெனச்சுக்கிட்டே இருப்பாங்க. மேலும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் வழிபாடு தாங்க சிறந்தது. அவர வழிபாடு பண்ண போனா இவங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சிய நோக்கி போயிட்டே இருக்கலாம். அதுக்கு உண்டான கோயில்கள் பார்த்தீங்கன்னா, நாமக்கல் நரசிம்மர், சிங்கரிக்குடி பூவரசங்குப்பம் நரசிம்மர், பரிக்கல், அரக்கோணம் இந்த ஊர்கள்ல இருக்கிற நரசிம்மருடைய கோயில்களுக்கு மலை மேல இருக்கக்கூடிய சிவலிங்க நரசிம்மர் போன்ற நரசிம்மரை வழிபட்டு கொண்டு வந்தால் இவர்களுடைய வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வந்துட்டே இருக்கலாம். அதே மாதிரி இந்த முதல் பாதத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா மிகவும் துணிச்சலோடவும் அறிவு கூர்மையாவும் இருப்பாங்க. பெரிய மனிதர்கள் நட்பை பெறுவதில் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. நிறைய புஸ்தகங்கள் படிக்கிறதுல ஆர்வமா இருப்பாங்க. அதே மாதிரி சுவாதி நட்சத்திர 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வந்து கடைகளை அதிகமா ரசிப்பதிலையும், நெருக்கடியான சந்தர்ப்பத்துல கூட இது ரொம்ப இக்கட்டான இந்த சூழ்நிலை கூட மன உறுதியை இழக்க மாட்டாங்க. தன்மானத்துக்கும், சுயகௌரவத்துக்கும் முக்கியத்துவம் ரொம்ப குடுப்பாங்க. 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, கடுமையான உழைப்பாளியாகவும், தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாகவும், பிறருக்கு உதவி செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா, எந்த நேரமும் தேனீக்களை போல சுறுசுறுப்பாகவும், ஒவ்வொரு பிளான் போட்டு அடுத்து என்ன செய்யலாம்? அடுத்து என்ன செய்யலாம்? அப்படிங்கிறத பிளான் போட்டு வாழ்க்கையில உச்ச நிலையை அடையிற வரைக்கும் அவங்களுடைய போராட்டங்களும், அவங்களுடைய மன ஆசைகளும் எப்பயுமே குறைவே இருக்காது. அது அடையிற வரைக்கும் அவங்க ஓயாமல் சுறுசுறுப்பாகவும், அந்த எண்ணத்தோடயும் உழைச்சுட்டே இருப்பாங்க. இந்த நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ராகு பகவானுடைய நரசிம்மர் வழிபாடும், அதே மாதிரி ராகுக்கு அதிதேவதையான துர்கா தேவி வழிபாடும் மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ரொம்ப தெளிவான விளக்கம் வந்து ஐயா வந்து குடுத்திருக்காருங்க. அதாவது வந்து சுவாதி நட்சத்திரக்காரர் பார்த்தோம்னா, கடல்ல போய் நீராடணும். அடிக்கடி வந்து கடல்ல நீராடணும்னு ஐயா வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாரி வழிபாடுன்னு பார்த்தோம்னா, நரசிம்மர் வழிபாடு. ஸோ என்னென்ன கோயில் நரசிம்மர் இருக்கோ, அந்த வழிபாடெல்லாம் பண்ணோம்னு வந்து ஐயா வந்து தெளிவான விளக்கம். அது மட்டும் இல்லாம சுவாதி நட்சத்திரத்தில் உள்ள எல்லா பாசிட்டிவ் திங்கிங் வந்து ஐயா வந்து சொல்லியிருக்கிறாரு. ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. குழுவின் சார்பாக ரொம்ப நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம்.